ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நம்மளோட ஸ்டோர்ல இருந்து தான் ஒர்க் ரொட்டீன் ஆரம்பிச்சேன். நான் போறப்ப தான் கரெக்ட்டா கொஞ்சம் ஸ்டாக்ஸுமே வந்து வாங்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் கொண்டு வந்து டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கொஞ்சம் பல்கான குக்கி ஆர்டர்ஸ் அண்ட் குக்கி பையுமே வந்து ரெடி பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கான பேட்டர் வந்து நான் ரெடி பண்ணி குடுத்துட்டுருந்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ப்ரௌனி ஆர்டர்ஸும் இருந்தது. அது ஸ்டாஃப் பார்த்துப்பாங்க. அதனால ஒரு 8:00 போல அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. வரும்போதே கொஞ்சமா சிக்கனும் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். எப்போவுமே சிக்கனை சின்னதாக கட் பண்ணுங்கன்னு சொல்லியே தான் வாங்குவேன். ஆனால் குட்டியாகவே கட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் சமைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு திருப்பி நான் ஒரு வாட்டி கட் பண்ணி இன்றைக்கி வந்து பக்கோடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் பக்கோடாக்கு நான் வீட்டில் தான் எப்போவுமே மசாலா போடுவேன். ரெடிமேட் மசாலா வாங்க மாட்டேன். அண்ட் உள்ளே வந்து ஜூஸியாக வெளியே கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிக்கனை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு ரெடி பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக சூப்பராக வரும். ஒரு 10 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும் அப்படின்னு வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த க்ளீனிங்னு வந்தாலே த்ருவாவோட பொருள் ஒதுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிரும்.